மணியும் வளையல் கூடையும். அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த சமயத்துல காட்டுல நீல நிற வானத்தை கருமேகங்கள் மூடிக்கிட்டு இருந்துச்சு. மீனுக்குருவி வழக்கம் போல தன்னோட வளையல் கூடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட வெளியே வந்துச்சு. மழை வரும் போல இருக்கே, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்கும்னு தெரியல. சீக்கிரம் வளையல்களை வித்துட்டு மழைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். அம்மா, என்னைக்குமே நீங்க என்ன வீட்ல தனியா விட்டுட்டு வளையல் விற்க போறீங்க. இன்னைக்கு நானும் உங்க கூட வரேம்மா. வேண்டாம்மா, வானத்தை பாரு, மழை வரும் போல இருக்கு. அம்மா இன்னொரு நாள் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அம்மா அம்மா, என்ன கூட்டிட்டு போங்கம்மா, நான் கொடை எடுத்துட்டு வரேம்மா. மழை வந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. சரி, கொடை எடுத்துட்டு வா, நாம சீக்கிரம் வளையல வித்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். உடனே குழந்தை சாராவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தான் அம்மா கூட வளையல் விற்கிறதுக்காக பறந்து போனா. வளையல் வாங்கிக்கோங்க வளையல், வளையல் வாங்கிக்கோங்க வளையல், அழகான வளையல், வண்ண வண்ண வளையல், பல டிசைன்ல வளையல் இருக்கு. அந்த நேரத்துல பச்சைக்கிளி தான் வீட்ல இருந்து வெளியே வந்து பார்த்துச்சு. ஹே வளையல் அம்மா, இங்க வாங்க, எனக்கு வளையல் வேணும். உடனே மீனுக்குருவியும் தன்னோட கூடையை எடுத்துக்கிட்டு கிளியோட வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, வரப்போற பண்டிகைக்கு எனக்கு ஒரு நல்ல வளையல் வேணும். நல்ல டிசைனா எனக்கு காட்டு. சரி கிளியக்கா, பாருங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புது புது டிசைன் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. குருவி, எனக்கு அந்த பிங்க் கலர் வித் கோல்டன் கலர் வளையலை கொடு. ஆமா, இந்த வளையலோட விலை என்ன? கிளியக்கா, நீங்க கேக்குற வளையலோட விலை 50 ரூபாய் தான். உடனே பச்சை கிளியும் தான் கிட்ட இருந்த காசை மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. மீனுக்குருவி அந்த வளையலை கிளி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட வளையல் கூட எடுத்துக்கிட்டு காட்டுல பல்வேறு இடங்களுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா, என்கிட்ட எவ்வளோ டிசைன்ல வளையல் இருக்குன்னு. வரப்போற பண்டிகைக்கு நான் இந்த வளையலை தான் போட்டுக்க போறேன். நானும் குருவி கிட்ட இருந்து வளையல் வாங்கணும். அந்த குருவி எந்த திசையில போச்சு? இதோ கிழக்கு திசையில தான் அந்த குருவி போச்சு. இப்பவே போனேன்னா அந்த குருவிய பிடிச்சிடலாம். சரி சரி, நான் இப்பவே அந்த குருவி கிட்ட போய் வளையல்களை வாங்கிட்டு வரேன். பாரு, உன்னை விட நான் அழகான டிசைன்ல வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் மீனுக்குருவிய தேடி பறந்து போச்சு. குருவி, உன்னை தேடிதான் காட்டுல நான் இவ்வளோ தூரம் பறந்து வந்திருக்கேன். எனக்கு வளையல் வேணும். இங்க பாருங்க, என்கிட்ட நிறைய வளையல் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். குருவி, எனக்கு சிகப்பு நிற வளையல் வேணும். அதுல கோல்டன் கலரும் கலந்திருக்கணும். இங்க பாருங்க, இந்த வளையல் நீங்க கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த வளையலை ராணி கிட்ட கொடுத்துச்சு. ஆமா, நான் கேட்ட மாதிரியே தான் இருக்கு. குருவி, எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதையே எடுத்துக்கிறேன். இந்த வளையலோட விலை 100 ரூபாய். என்ன குருவி, இந்த வளையலுக்கு 100 ரூபாய் விலை சொல்ற? ஆமா, இது புதுசா வந்த டிசைன். இதுல நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. அதனாலதான் இந்த வளையலோட விலை கொஞ்சம் அதிகம். குருவி, உன்னை தேடி வர அவசரத்துல நான் வீட்ல இருந்து காசு எடுத்துட்டு வராம விட்டுட்டேன். நான் இப்போ பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கேன். நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து காசை வாங்கிக்கோ. உங்களோட வீடு எங்க இருக்கு? நீ இப்போ ஒரு பச்சை கிளிக்கு வளையல் கொடுத்துட்டு வந்தல்ல, அந்த கிளியோட பக்கத்து வீடு தான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காக அந்த வளையலை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல கனமான மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சரா, நாம இனிமே காட்டுல வளையல் விற்க வேண்டாம். மழை வந்துடுச்சுல, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணிக்காகமும் மழை ரொம்ப அதிகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த மரத்தடி வாரத்தோட பக்கத்துல ஒரு வாத்து இறந்து கிடந்துச்சு. இத பார்த்த ராணிக்காகத்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. அந்த குருவியோட கூடையில டிசைனா எவ்வளவு வளையல் இருந்துச்சு. அந்த மொத்த வளையலையும் எனக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதுக்கு இந்த இறந்து போன வாத்தை தான் நான் ஒரு நல்ல மூலப்பொருளா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக அந்த இறந்து போன வாத்தை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. யாருக்குமே தெரியாம அந்த வாத்தை மீனுக்குருவியோட வீட்டின் பின்பக்கமா ராணிக்காகவும் போட்டுச்சு. பிறகு அங்கிருந்து மெதுவா பறந்து போயிடுச்சு. அப்படியே சாயந்தர நேரம் வந்துச்சு.
காட்டுல ஒரு வழியா மழையும் நின்று இருந்துச்சு. இதுதான் சரியான நேரம், அந்த குருவிய மாட்டி விட்டு கூடை நிறைய வளையல்களை எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. என் வீட்டுல நான் ஆசாசையா வளர்த்த வாத்தை அந்த வளையல் விக்கிற குருவி திருடிடுச்சு. என்ன ராணி, அது ரொம்ப நல்ல குருவியாச்சே, அந்த குருவி தான் திருடி இருக்கும்னு நீ எப்படி சொல்ற? நான் அந்த குருவி கிட்ட நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து காசை வாங்கிக்கோ, நான் பக்கத்து காட்டுக்கு ஒரு வேலையா போறேன்னு சொன்னேன். நான் வீட்டுல இல்லாதது தெரிஞ்சுக்கிட்டு அந்த குருவி என் வீட்டுல இருந்த வாத்தை திருடிடுச்சு. இப்பவே அந்த குருவியோட வீட்டுல போய் உன் வாத்தை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைக்கிளியும் காகமும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஏ குருவி, நான் உன்னை ரொம்ப நல்ல குருவின்னு நினைச்சேன், ஆனா நீ ஒரு திருடியா? கிளியக்கா, என்ன சொல்றீங்க? நான் யாரோட பொருளையும் திருடலையே. பொய் சொல்லாத, நான் வீட்ல இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என் வீட்ல இருந்து வாத்து திருடி இருக்க. இல்ல, நான் யாரோட வீட்ல இருந்து எந்த வாத்தையும் திருடல. என் மேல வீணா பழி சொல்லாதீங்க. இந்த குருவியோட வீடு முழுவதும் நாம தேடி பார்ப்போம், நிச்சயமா வாத்தை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் வீட்டை சுத்தி தேட ஆரம்பிச்சாங்க. மீனுக்குருவியோட வீட்டின் பின்புறம் இறந்த வாத்தை எல்லாரும் பார்த்தாங்க. ஐயோ, மோசமான குருவி, வாத்தை திருடனது மட்டும் இல்லாம அதை கொன்னுட்டியா? ஏ மீனு, இப்ப என்ன சொல்ற? இந்த வாத்து எப்படி உன் வீட்டு பின்னாடி வந்துச்சு? கிளியக்கா, என்ன நம்புங்க, நான் எந்த வாத்தையும் திருடல. இந்த வாத்து எப்படி இங்க வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது. பண்றதையும் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? இந்த வாத்துக்கு ஈடா கேக்குற பொருளை கொடுத்துதான் ஆகணும். ஊர் தலைவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? உன்னை ஜெயில அடைச்சிடுவாரு. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீங்க கேக்குறத நான் கொடுத்துடுறேன். குருவி, நீ என் வாத்தை கொன்னல, அதுக்கு ஈடா உன் வளையல் கூடை மொத்தமும் எனக்கு வேணும். கிளியாண்டி, எங்களை நம்புங்க, இன்னைக்கு நாள் முழுவதும் என் அம்மா கூட தான் நான் இருந்தேன். எங்க அம்மா எந்த வார்த்தையும் திருடல. ஏ குழந்தை, சும்மா இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. வேற வழியில்லாத மீனுக்குருவியும் தான் கிட்ட இருந்த வளையல் கூடைய காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. ராணிக்காகமும் அந்த வளையல் கூடைய வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. அம்மா, இனிமே நாம என்ன பண்ண போறோம்? நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்லையேம்மா. சரா, நாளைக்கு காலையிலேயே பண்ணையார் வீட்டுக்கு போய் நாம ஏதாச்சும் வேலை கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. கலு, நான் புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு குருவி கிட்ட இருந்து வளையல் கூடை மொத்தத்தையும் வாங்கிட்டேன். ஆமா, இவ்ளோ வளையலையும் வச்சுக்கி நீ என்ன பண்ண போற? இந்த வளையல்களை நாம நாளைக்கு பக்கத்து காட்டுல கொண்டு போய் வித்துட்டு வந்துடலாம், நமக்கு நிறைய காசு கிடைக்கும். சரி ராணி, நாளைக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படியே காட்டுல மறுநாள் பொழுது வந்துச்சு. மீனுக்குருவியும் சாராவும் வேலை தேடி பண்ணையார் வீட்டுக்கு போனாங்க. ஐயா, உங்க தோட்டத்துல எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுப்பீங்களா? அடே மீனு, நீயா? நீ வளையல் வித்துக்கிட்டுல இருந்த, உன்னோட வளையல் வியாபாரம் என்ன ஆச்சு? பண்ணையார் இப்படி கேட்டதுமே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. என்ன, என் தோட்டத்துல ஒரு வாத்து நேத்தைக்கு தான் இறந்து போச்சு. நான் அதை கொண்டு மரத்தடி வாரத்துல போட்டிருந்தேன். மீனு, எதுக்கும் நான் உன் கூட வந்து அந்த வாத்தை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன பண்ணையார் மீனுக்குருவி கூட பறந்து போனாங்க. ஐயோ மீனு, அந்த காகம் உன்னை நல்லா ஏமாத்திருக்கு. இது நேத்தைக்கு என்னோட பண்ணையில இறந்து போன வாத்து. அத நான் தான் தூக்கி மரத்தடி வாரத்துல போட்டிருந்தேன். அந்த காகத்தை நாம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தலைவரோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பண்ணையாரும் நடந்த எல்லா விஷயத்தையும் தலைவர்கிட்ட சொன்னாரு. நீங்க சொல்றது உண்மையா? வாங்க இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டோட தலைவரும் காகங்களோட வீட்டுக்கு பறந்து போனாரு. கலு, வாங்க இப்பவே இந்த வளையல பக்கத்து காட்டுக்கு கொண்டு போய் வித்துடலாம், நமக்கு நிறைய ரூபாய் கிடைக்கும். ஏ காகங்களே, நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. உங்க திட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க இந்த குருவியை ஏமாத்தினதுக்கு உங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்ன தலைவர் 2 காகங்களையும் பிடிச்சு சிறையில அடைச்சாரு. ராணி, நான் எத்தனை முறை சொன்னேன் பாத்தியா, உன்னோட புத்திசாலித்தனத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துன்னு. கலு, என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே என் புத்திசாலித்தனத்தை நான் நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன்.
மழையில் குருவியின் மூங்கில் வீடு. அது ஒரு அழகான சாயங்கால வேளை. நாம்பூர் காட்டுல சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஒரு அம்மா மயில் தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரமா பறந்துகிட்டு இருக்கிறதுனால குழந்தை மயில் மின்மினிக்கு ரெக்கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே நாம்பூர் காட்டுல ராத்திரி நேரம் வந்துடுச்சு. அம்மா, என்னால இதுக்கு மேல பறக்கவே முடியாதும்மா. என் ரெக்கை எல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா அம்மா, நாம இன்னைக்கு இந்த காட்டுலயே தங்கிக்கலாமா? நாளைக்கு நம்ம காட்டுக்கு போலாம். சரி மின்மினி, நம்ம காட்டுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த ராத்திரி நேரத்துல நாம பறக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. நீ இங்கேயே இருந்துக்கோ. நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு அம்மா பார்த்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. பயப்படாத செல்லம், அம்மா சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மயில் பாதுகாப்பான இடத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு மரத்தோட பொந்து மயிலோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமான அம்மா மயில் அந்த மரத்தோட பொந்துல தங்கலான்னு முடிவு பண்ணி பொந்துக்குள்ள எட்டி பார்த்தாங்க. ஆனா அந்த பொந்துக்குள்ள ஒரு மோசமான பாம்பு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அம்மா மயில் ரொம்பவும் பயந்துட்டாங்க. நல்ல வேளை நான் இந்த பொந்துக்குள்ள போகல. அந்த பாம்போட கண்ணுல நான் பட்டேன். அந்த பாம்பு நிச்சயமா என்ன கடிச்சு கொன்னுடும். வேற ஏதாச்சும் இடத்த பாக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மயில் மறுபடியும் கொஞ்ச தூரம் பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுவும் ராணியும் தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்ததும் அம்மா மயில் காகங்களை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அட, நம்ம காட்டுக்கு மயில் வந்திருக்கா? நம்பவே முடியல. ஹே மயிலே, நீ எதுக்கு எங்க காட்டுக்கு வந்திருக்க? காகங்களே, நான் என் அம்மாவோட காட்டுல இருந்து என் காட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். ஆனா போற வழியில ரொம்ப இருட்டிடுச்சு. இந்த ராத்திரி மட்டும் நான் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? அட அட, அதெல்லாம் முடியாது. முன்ன பின்ன தெரியாத பறவைகளை எல்லாம் நாங்க எங்க வீட்டுல தங்க வைக்க மாட்டோம். நீ காலையில விடிஞ்சதுமே எங்க வீட்டுல இருந்து ஏதாச்சும் திருடிட்டு போயிட்டேன்னா நாங்க என்ன பண்றது? காகங்களே, அப்படி சொல்லாதீங்க. நான் ரொம்ப நேர்மையான பறவை. நான் உங்க வீட்டுல இருந்து எதையும் திருட மாட்டேன். முடியாது முடியாது, இங்க இருந்து போ. உன்ன மாதிரிப்பட்ட பறவைகளை எல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். காகங்கள் இப்படி சொன்னதுமே ரொம்ப வருத்தமான மயில் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த மாதிரிப்பட்ட பறவைகள் முதல்ல வீட்டுல தங்கலான்னு இடத்தை கேட்பாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சாப்பிடுறதுக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்பாங்க. அம்மா, என்ன ஆச்சுமா? நாம தங்குறதுக்கு இடத்த பாத்துட்டீங்களா? இல்லடா செல்லம், இந்த காட்டுல இருக்கிற பறவைகள் ரொம்ப மோசமா இருக்காங்க. ரொம்ப மோசமா பேசுறாங்க. நாம இந்த மரக்கிளையிலேயே இந்த ராத்திரி தங்கிப்போம். காலையில சூரியன் வந்ததுமே மறுபடியும் நம்ம காட்டுக்கு போயிடலாம். சரிம்மா, நான் அப்ப இங்கே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்மினி தான் அம்மாவோட ரெக்கையில அணைச்சபடியே தூங்க ஆரம்பிச்சா. கடவுளே, இன்னைக்கு ராத்திரி மழை மட்டும் வந்துடக்கூடாது. மழை வந்துச்சுன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா அம்மா மயில் பயந்தது மாதிரியே அன்னைக்கு ராத்திரி நாம்பூர் காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்பாவி 2 மயில்களும் அந்த மழையில நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருந்தாங்க. மழைய பாக்குறதுன்னா மீனுக்குருவியோட பொண்ணு சாராவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து மழையோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல தூரத்துல மரக்கிளையில 2 மயில்கள் நனைஞ்சபடியே உட்கார்ந்து இருக்கிறத குழந்தை சாரா பார்த்தா. அம்மா அம்மா, நம்ம காட்டுக்கு மயில் வந்திருக்குமா? அவங்க அந்த மரக்கிளையில உட்கார்ந்து நனைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சாரா, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ஒரு அம்மா மயிலும் ஒரு குழந்தை மயிலும் இருக்காங்கம்மா. மயில்கள் எல்லாம் பக்கத்து காட்டுல தான் வாழ்றாங்க. ஒருவேளை நம்ம காட்டுக்கு வந்த அவங்க இந்த மலையில மாட்டி இருக்கலாம். நான் எதுக்கும் அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரேன். அம்மா அம்மா, நானும் வரேம்மா. வேண்டாம்மா சாரா, வெளியே நல்ல மழை பெய்யுது. அம்மா மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மயிலை நோக்கி பறந்து போச்சு. மயிலக்கா, மழையும் இடியும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழையில உங்க சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? குருவி, என்னோட காடு ரொம்ப தூரத்துல இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. நான் தங்குறதுக்கு ஏதேதோ இடத்த பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த இடமும் கிடைக்கல. மயிலக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நீங்க தாராளமா என் வீட்டுல தங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி குருவி. நான் இப்பவே உன் கூட வரேன். உடனே மீனுக்குருவியும் மயிலை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. குருவி,
இந்த காட்டுல ஒன்ன மாதிரி நல்லவங்களும் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நான் ஒரு காகங்கள் கிட்ட ராத்திரி மட்டும் தங்கிக்கலாமான்னு கேட்டேன். ஆனா அவங்க என்ன ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. மயிலக்கா, அவங்க எப்போதுமே அப்படிதான். அவங்க யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் ஏளனமா தான் பேசுவாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவியும் மயிலும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் 2 சின்ன குழந்தைங்களும் தங்களை ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. என் பேரு சாரா. உங்க பேர் என்ன? நான் தான் எங்க அம்மா கிட்ட நீங்க மரக்கிளையில இருக்கிற விஷயத்த சொன்னேன். அப்படியா? ரொம்ப நன்றி. என் பேரு மின்மினி. என்ன மின்மினியா? உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு. மயிலக்கா, நீங்க ரொம்ப பசியா இருப்பீங்க. என் வீட்ல ஒரே ஒரு மாம்பழம் தான் இருக்கு, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தாங்கிட்ட இருந்த மாம்பழத்தை மயிலுக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரியே நாம்பூர் காட்டுல இரவு நேரம் முடிஞ்சது. மறுநாள் காலையிலயும் விடிஞ்சது. ஆனா காட்டுல மழை நிக்கவே இல்ல. மழையோட சேர்த்து புயலும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட வேகம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப பலமா காற்று வீசினதுனால அந்த காற்றுக்கு ஈடு செய்ய முடியாம மீனுக்குருவியோட வீடு ஆட ஆரம்பிச்சது. ஐயோ மயிலக்கா, என்ன இது? வீடு ரொம்ப ஆடுது. என் வீடு கீழே விழுந்துடும்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் வெளியே போயிடலாம். மீனுக்குருவியும் மயிலும் வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே குருவியோட வீடு அப்படியே காற்றுல பறந்து போயிடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. என்ன வெளியே பெரிய சத்தமா இருக்கு? ஏதோ ஒரு குருவியோட வீடு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ராணி, எனக்கும் அப்படிதான் தோணுது. வா, நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு தான் வீட்டோட வெளியே வந்து பார்த்தாங்க. மீனுக்குருவியோட வீடு காற்றுல அடிச்சிட்டு போறத பார்த்த 2 காகங்களும் ரொம்ப சிரிச்சாங்க. ஹே மீனு, உனக்கு நல்லா தேவைதான். யார் வந்தாலும் வீட்டுல அடைக்கலம் கொடுப்பல. பாத்தியா, இப்போ உன் வீடு காத்துல பறந்து போயிடுச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க காலு. இந்த மீனுக்குருவிக்கு ரொம்ப நல்ல வேணும் நினைப்பு. எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யறது. பாத்தியா, இப்ப உன்னோட உதவி உனக்கே வினையா முடிஞ்சிடுச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன செய்யறது? எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வீடும் போயிடுச்சு. குருவி, நீ கவலைப்படாத. அந்த மரக்கிளை ரொம்ப பாதுகாப்பானது. இந்த மழை நிக்கிறது வரைக்கும் நாம அந்த மரக்கிளையிலேயே உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மயிலும் அவங்க குழந்தைய கூட்டிக்கிட்டு மரக்கிளைய நோக்கி பறந்து போனாங்க. இத பார்த்து 2 காகங்களும் ரொம்ப சிரிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காலுவும் ராணியும் மறுபடியும் தங்களோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஆனா மறுபடியும் காற்று பலமா வீச ஆரம்பிச்சது. திடீர்னு வந்த ஒரு மரக்கிளை காகங்களோட வீட்டின் கூரையில பலமா மோதிச்சு. இதனால வீட்டோட மேற்கூரையில விரிசல் விழ ஆரம்பிச்சது. மழை தண்ணி மெது மெதுவா காகங்களோட வீட்டுக்குள்ள விழுந்துச்சு. 2 காகங்களும் வேற வழி இல்லாம வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ஒரு வழியா புயலும் மழையும் ஓஞ்சது. நாம்பூர் காடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துச்சு. மயிலம்மா ரொம்ப தூரம் பறந்து போய் மீனுக்குருவிக்காக நிறைய மூங்கில் கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. மயிலும் தான் எடுத்துட்டு வந்த மூங்கில் கட்டைகள்ல மீனுக்குருவிக்கு ஒரு அழகான பலமான வீட்டை கட்டி கொடுத்தாங்க. குருவி, நீ எதை நினைச்சும் பயப்படாத. இந்த மூங்கில் வீடு எந்த காற்றுக்கும் மழைக்கும் உறுதியா இருக்கும். உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. மயிலக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கீங்க. இல்ல குருவி, நீ எனக்கு செய்ததுதான் பெரிய உதவி. நான் எப்போ இந்த காட்டுக்கு வந்தாலும் உன் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவேன், சரியா? அப்படின்னு பேசிக்கிட்டு மயில் தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட காட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் சாராவும் அந்த மூங்கில் வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம மற்றவங்களுக்கு செய்யற உதவி நிச்சயமா ஒரு நாள் நமக்கே பெரிய உதவியா வந்து கிடைக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஃபாத்திமா சினா, ருக்கியா உம்மு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அமீரா, அஹீபா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நிகாஷினி.
ரியான்சி, ரியானா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். திவ்யா, சாலினி, நேகா, தன்ஷிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சங்கீத், சாவித் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தருண், மகிழினி, ரித்திகா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோவர்த்தனி, சரவணன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பிரகயா, விஷாகன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அசின், நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.